நடிகர்கள் எதனால் ஃப்ளாப் ஆனார்கள்? ஒரு வெற்றிகரமான ஹீரோவின் வீழ்ச்சி. ஒரு காலத்தில் இவருடைய படம் வந்தாலே தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ரசிகர்கள் காத்திருப்பார்கள். இயக்குனர் இவருடைய படம் எடுக்க வரிசையில் நிற்பார்கள். ஆனால் இன்று படங்கள் சரியாக ஓடவில்லை. மார்க்கெட் குறைந்துவிட்டது. முன்பு இருந்த ரசிகர்களின் ஆதரவு குறைந்துவிட்டது. ஒரு வெற்றிகரமான நடிகர் எப்படி ஃப்ளாப் ஹீரோவாக மாறினார்? இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறோம். ஒரு நடிகரின் வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் என்ன? வாங்க பார்க்கலாமா? எந்த நடிகரும் ஒரே நாளில் ஸ்டார் ஆக மாட்டார். பல வருடம் உழைப்பு, நிராகரிப்பு, தோல்விகள் இவற்றை கடந்துதான் ஒரு நடிகர் உச்சத்தை அடைகிறார். நம்முடைய இந்த நடிகரும் அதே மாதிரிதான். ஆரம்ப காலத்தில் சிறிய கதாபாத்திரங்கள், பிறகு ஹீரோ வாய்ப்பு, அதன் பிறகு தொடர்ந்து ஹிட் படங்கள். ஒரு படத்திற்கு அவர் நடித்த ஒவ்வொரு படமும் வசூல் சாதனையே படைத்தது. ரசிகர்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்தார்கள். மீடியா அவரை அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க ஆரம்பித்தது. அவருடைய மார்க்கெட் வேல்யூ உச்சத்தை எட்டியது. ஒரு படத்திற்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பித்தார். அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நடிகரின் வெற்றி நிர்ணயிப்பதில் ஸ்டோரி செலக்ஷன் மிகவும் முக்கியம். பல நடிகர்கள் தங்களுடைய கரியரை எடுத்துக்கொள்வது இங்கேதான். ஆரம்பத்தில் புதிய கதைகள், வித்தியாசமான கதாபாத்திரங்கள், சிறந்த இயக்குனர்கள், இதனால் வெற்றி கிடைக்கும். ஆனால் வெற்றி கிடைத்த பிறகு சில நடிகர்கள் ஒரே மாதிரியான கதைகளில் நடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதே மாஸ் என்ட்ரி, அதே ஃபைட், அதே ரொமான்ஸ், அதே கிளைமாக்ஸ். ரசிகர்கள் சில படங்கள் வரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தொடர்ந்து அதே ஃபார்முலா வந்தால் மக்கள் சலித்து விடுவார்கள். அதுவே இங்கே நடந்தது. கதை தேர்வில் ஏற்பட்ட சிறு தவறுகள் ரசிகர்களை மெதுவாக விலகச் செய்வது. முன்பு ரசிகர்கள் ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்த்தால் போதும். ஆனால் இன்று சூழ்நிலையே மாறிவிட்டது. OTT பிளாட்ஃபார்ம் வந்துவிட்டன. உலகம் சினிமாவை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்டென்ட் முக்கியமாகிவிட்டது. பெரிய ஹீரோ இருந்தாலும் படம் ஓடாது. கதை நல்லா இருக்கணும், திரைக்கதை வலுவாக இருக்கணும், புதிய முயற்சி இருக்கணும். இதை புரிந்து கொள்ளாத நடிகர்கள் பின்னால் தள்ளப்பட்டார்கள். ஒரு காலத்தின் வேலை செய்த ஃபார்முலா இன்று வேலை செய்யவில்லை. ஆனால் சில நடிகர்கள் இன்னும் பழைய ஃபார்முலாவிலே சிக்கி கொண்டார்கள். அதன் விளைவுதான் தொடர்ச்சி ஃப்ளாப்ஸ். வெற்றி கிடைத்த பிறகு வரும் மிகப்பெரிய எதிர்ப்பு என்ன தெரியுமா? ஓவர் கான்ஃபிடென்ட். சில நடிகர்கள் ரசிகர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து விட்டார்கள். சரியான டைரக்டரை தேர்வு செய்ய மாட்டார்கள். மார்க்கெட் வேல்யூ மீது அதிகம் நம்பிக்கை வைத்து விட்டார்கள். ஆனால் ரசிகர்கள் எப்போதும் முட்டாள்கள் இல்லை. அவர்களுக்கு நல்ல கண்டென்ட் வேண்டும். அது இல்லை என்றால் அவர்கள் படம் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் சில நடிகர்களுக்கு தான் மார்க்கெட் இருந்தது. இன்று நிலைமை வேறு. ஒவ்வொரு வருடமும் புதிய டேலண்ட் வருகிறது. புதிய இயக்குனர்கள் வருகிறார்கள். புதிய நடிகர்கள் வருகிறார்கள். பேன் இந்தியா ஸ்டார்ஸ், OTT ஸ்டார்ஸ் எல்லாரும் போட்டியில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் கான்ஸ்டன்ட் அப்டேட் அவசியம். தன்னை மாற்றிக்கொள்ளாத நடிகர்கள் மெதுவாக ரசிகர்களை இழக்க ஆரம்பித்தார்கள். அதுவே பலரின் கரியரில் நடக்கிறது. இன்றைய காலத்தில் சோஷியல் மீடியா மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு படம் நல்லா இருந்தால் சில மணி நேரத்திலேயே வைரலாகிவிடும். மோசமாக இருந்தாலும் அதே வேகத்தில் நெகட்டிவ் ரிவ்யூ பரவிவிடும். முன்பு ஒரு படம் ஃப்ளாப் ஆக பல நாட்கள் ஆகும். இப்போது முதல் காட்சிக்கு பிறகே ஃப்ளாப் ஆக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் தரமில்லாத படங்கள் நீண்ட நாட்கள் தப்பிக்க முடியவில்லை.
இந்த மாற்றத்திற்காக தங்களை மாற்றிக்கொள்ளாத நடிகர்கள் பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள். இப்போது முக்கியமான கேள்வி, ஒரு நடிகர் ஃப்ளாப் ஆகிவிட்டால் அவரது கெரியர் முடிந்துவிடாதா? கண்டிப்பாக இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றை பாருங்கள். பல பெரிய நடிகர்கள் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து ஃப்ளாப் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ரசிகர்கள் ஒருபோதும் வெறுக்க மாட்டார்கள். அவர்கள் நல்ல படம் வந்தால் மீண்டும் ஆதரிப்பார்கள். அதற்கான காரணம் நிறைய இருக்கிறது. சரியான கதை, சரியான இயக்குனர், சரியான நேரம், இவை மூன்றும் சேர்ந்தால் எந்த நடிகரும் மீண்டும் உச்சத்திற்கு வர முடியும். அப்படியென்றால் ஒரு நடிகர் ஃப்ளாப் ஆவதற்கு முக்கிய காரணம் தவறான கதை தேர்வு, ஒரே மாதிரியான படங்கள், ரசிகர்களின் ரசனையை புரிந்து கொள்ளாதது, ஓவர் கான்ஃபிடென்ட், அதிகமான போட்டி, சோஷியல் மீடியா தாக்கம். அதனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. சினிமாவிற்கு நிரந்தரமான வெற்றி இல்லை, நிரந்தரமான தோல்வி இல்லை. இன்று ஃப்ளாப் என்று சொல்லப்படும் நடிகர்கள் நாளை இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கலாம். அதுதான் சினிமாவின் அழகு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரானையும் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிவேட்டுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக நம்ம 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு ப்ளீஸ் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.